ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பாண்டிச்சேரி சீரீஸோட ஃபர்ஸ்ட் டே நாங்கள் காலையிலேயே எல்லோரும் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரவண பவனில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டு ஆன் த வேல ஒரு சரவண பவனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி லஞ்சுக்கு வந்து ஹோட்டல் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ரீச் ஆகிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பேர் வில்லா கவி. இது வந்து ராக் பீச் ரோட்டில் இருக்க சி வியூ ரெசார்ட்டு. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி தான் போயிருந்தோம். நாங்கள் லக்கேஜஸ்லாம் செக் பண்ணிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் செக்இன் பண்ணுறதுக்காக. வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா பக்கத்துலேயே பீச் இருந்துச்சு. லைக் வாக்கபிள் டிஸ்டன்ஸில். நாங்கள் பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ நாங்கள் பீச் ரீச் ஆகிட்டோம். இதுதான் ராக் பீச். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய க்ரௌடும் இல்லை, மற்ற பீச் அளவுக்கு ரஷ்ஷாக அந்த மாதிரியும் இல்லை. ரொம்ப நீட்டாகவும் கிளியராகவும் இருந்துச்சு. அந்த ரோட்டில் அவ்வளோ குப்பையெல்லாம் இல்லாமல் பீச்சே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு கீழே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். இது நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணியிருந்தோம். சி வியூ பார்க்குற மாதிரி ஒரு பால்கனியோட சூப்பராக இருந்துச்சு. க்ளீனாகவும் நீட்டாகவும் ரூம் சர்வீஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ காய்ஸ், பால்கனியோட கதவை ஓப்பன் பண்ணோன்னே இருக்கிற வியூ இது தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாஃப்ட் அண்ட் சூதிங்கான ஒரு சைலண்ட்டான பிளேஸ். வெறும் அலைகளோட சத்தம் மட்டும்தான். ராக் பீச் ரோட்டில் நோ வெஹிக்கிள்ஸ் அலௌடு. ஸோ அதனால் வெறும் அலை சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்ல காற்று, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு. ஹோட்டலும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தோம். ரூம்குள்ளே காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டீ, காஃபி வேணும்னா நம்ம காஃபி மேக்கர் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு கூட இருந்தது. அந்த ஃப்ரிட்ஜில் கோல்ட் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் நெசசிட்டி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ட்ராவர்லாம் நிறையா இருந்தது. லன்ச் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே நாங்கள் ரெடியாகி கீழே வந்துட்டோம் காய்ஸ். பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சில் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்தோம் ரெடி ஆகிட்டு. பீச் ரோடு தான் இது.
ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடித்த உடனே அந்த ரோட்டில் ஃபுல்லாக நடக்கலான்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நிறைய பேர் வாக்கிங்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ரோட்டில் நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு டின்னருக்கு மேலே போயிடலாம், ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து வாக் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். இது வந்து ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் தான் இது. ஸோ இங்கேயும் வாக்லாம் பண்ணிட்டு லைட்டிங்ஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு ரூஃப் டாப் போயிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகி டின்னருக்கு மேலே போயிட்டோம். கடைசியாக டெசர்ட்டோட அந்த டேவை எண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் டே vlog பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.